வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி படைத்தான் இறைவன் உனையே மலைத்தானுடனே அவனே அழகை படைக்கும் திறமை முழுக்க உன்னுடன் சார்ந்தது என் விழி சேர்ந்தது விடிய விடிய மடியில் கிடக்கும் பெண் வீணை உன்மேனி மீட்டட்டும் என் மேனி விரைவி எடுத்துக்கோங்க. ஐஷு என்ன எப்படி இருக்கு தெரியுமா? இப்போ எப்படி இருக்கேன்? பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் வேணாம், பூ வைக்கிற ஃபங்க்ஷன் வேணாம், எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எல்லாரும் மறந்து போய் பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனை அரங்கேற்றம் பண்ணிட்டாங்க பார்த்தியா? இப்போ என்ன பொண்ணு பார்க்கவா வந்திருக்கீங்க? பொண்ணுனா அந்த மாதிரி பொண்ணு பார்க்க வரல, நான் நார்மலாக தான் பொண்ணு பார்க்க வந்தேன். பட்டு இப்போது பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனை மாற்றினது உன் ஃபேமிலியில் இருக்கிறவங்க தான். புரியல. ஆமாம், பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்கு வந்தால் என்ன பண்ணுவாங்க? மாப்பிள்ளை உட்காந்துருப்பாரு. ஸோ பொண்ணு காஃபி எடுத்துகிட்டு வந்து மாப்பிள்ளை கொடுப்பாங்க வெக்கப்பட்டுட்டு. ஸோ மாப்பிள்ளையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பார் பொண்ணை. அதான் ஃபஸ்ட்டு சைட்டுன்றதை தாண்டி ஏதோ அவள் புதுசாக அன்னைக்கு தெரிகிற மாதிரி ஒரு சைட் அடிச்சுட்டு இருப்பார் மாப்பிள்ளை. இப்போ அதான் நடந்துட்டுருக்கு. போனா போதன் காஃபி எடுத்துகிட்டு வந்தேன்னு ஓவரா வாய் பேசாதீங்க. ஐஷுமா, நான் வாய் பேசல, நான் வாய் பேசுகிற மாதிரி கண்டென்ட்டை நீங்கள் தான் எடுத்து தந்துட்டுருக்கீங்க. இப்போ காஃபி வேணுமா வேணாமா? வாய் என்ன பட்டர்ஃப்ளைக்கு நல்ல வாய். காஃபி வேணும், நீங்கள் ஃபஸ்ட்டு உட்காருங்க. பட்டர்ஃப்ளையை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது. இப்படிலாம் பார்த்துட்டே இருந்தால் நான் போயிடுவேன். ஹே, நான் உன்னை சைட் அடிக்க வேணான்னு சொல்லலை, நீ சைட் அடிச்சுக்கோ. அதே மாதிரி என்ன சைட் அடிக்கக்கூடாதுன்னு நீ சொல்லக்கூடாதுன்னு உன்னை அப்பப்போ சைட் அடிச்சு லவ் டைலாக்லாம் பேசி கவிதைலாம் சொல்கிறதுக்கே நீ இன்னும் அண்ணன்கள்கிட்ட என்னை கோத்து விட்டுக்கிட்டு திட்டு வாங்கிட்டு வச்சுட்டு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நான் உன்னை அப்படியே விட்டு வச்சிருந்தேன்னு வச்சுக்கோயேன், வேறு மாதிரி மாறிடும். நான் ஒன்றும் இன்னைக்கு மாட்டி விடணும்லாம் பண்ணலை. என்னதான் உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் எங்கள் அண்ணனுங்கள்லாம் விட்டுட்டு வர்றது எனக்கு மனசுக்கு கஷ்டமாக தானே இருக்கும். இன்னைக்கு நான் பண்ணதையும் நீங்கள் கோவமா எடுத்துக்கிட்டீங்களா? அப்படிலாம் எடுத்துக்கலாம், எனக்கு தெரியுது நீ ஏன் ஃபீல் பண்ணன்ட்டு. அதே மாதிரி உங்கள் அண்ணனுங்களும் என்கிட்ட வேணும்னே சண்டை போடல, ஜாலியாக தான் சண்டை போட்டாங்க. தேங்க்ஸ். எதுக்குமா? இல்லை, கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டதுக்கு. ஓகே ஓகே, தேங்க்ஸ் வாங்கிக்கிட்டேன். ஸோ இன்னைக்கு ஏன் வந்தேன் தெரியுமா? புக்ஸ் கொடுக்க, அதை எம்மி படிக்கணும்னு சொன்னால, அதனால உங்கள் புக்ஸ் நோட்ஸ்லாம் கொடுக்க வந்தீங்க. அப்படியா? ஃபஸ்ட்டு நீங்கள் காஃபி கொடுங்க. காஃபி ஆடுதல நான் எவ்வளோ நேரம் தான் அப்படியே வச்சுட்டு இருக்கிறதே. ஆமாம், பட்டர்ஃப்ளைக்கு கை வலிக்குது, கொடுங்க கொடுங்க. அண்ணா அன்பு, எப்படிடா இருக்கா? நல்லா இருக்கண்ணே. எனக்கு என்ன, ஏன் காலையிலே வரல? இப்போ தானே நடுவெல்லாம் முடிஞ்சுது, அதனால வயலில் அப்படியே காலை எடுக்கிறது அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஸோ அதான் வர முடியல. ஆமாம், ஸ்ரீநிதி எங்க? ஸ்ரீநிதிக்கா இருந்துச்சு, எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்தது. வசந்த் மாமா இந்த கிருஷ்ணா தம்பி வந்துச்சுல்ல, அவங்களெல்லாம் கூட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணிட்டு கிடந்துச்சுங்க. வசந்த் மாமா கிட்ட பேசலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தது போல. ஆனால் வசந்த் மாமா வரவே இல்லை இன்னும், அதனால கிளம்பிடுச்சு. ஆனால் ரொம்ப ஓவராக தான் போகிறானுங்களா அன்புமா? பாவம் தான் இல்லைண்ணே, அதுவும் கிருஷ்ணா மூஞ்ச பார்த்தா பாவமா இருக்கு தெரியுமா? ஆமாம், சின்ன பையன்ல. ஸோ நம்ம வீட்டை பற்றியும் தெரியாது, இவனுங்க பண்ணுற காமெடியும் அவனுக்கு புரிஞ்சுக்க தெரியாது, அதனால அப்படியே காமெடியாக இருக்கு. சரி, நீ உட்காரு, நான் போய் உனக்கு காப்பி எடுத்துட்டு வரேன். வேணாம் அன்பு, இப்போ தான் குடிச்சிட்டு வந்தேன். அதெல்லாம் முடியாது, நான் எடுத்துட்டு வருவேன், நீ இங்கே நெல் வரேன். மாம்சு, என்ன மாம்சு, பேசு பார்க்கலாம். பேசுவல்ல, பேசு. ஃபோனில் யாருன்னு நீங்கள் வந்திருக்கேன்னு தெரிஞ்சா அம்மா அப்பா தான் எதாவது கால் பண்ணுதோ? சொல்லு சொல்லு, யார் கால் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லல. இந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற மாமா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அக்ஷயா அப்படின்னு சொல்லு. சொல்லுண்ணே, யார் ஃபோன் பண்ணியிருக்கா? அது அன்புமா, என் ஃப்ரெண்டு. நீ போய் அண்ணனுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன்னால போய் எடுத்துட்டு வா. அண்ணா, உன் ஃப்ரெண்டு தான் எல்லாருக்கும் எனக்கு தெரியும்ல. உன் ஃப்ரெண்டுனா யாரு? அன்பு, இது புது ஃப்ரெண்டு, உனக்கு தெரியாது. நீ போ, அண்ணனுக்கு காஃபி எடுத்துட்டு வாடாம்மா. நான் காஃபி போட்டுதோ இப்போ வந்துடுவேன், நீ பேசிக்கிட்டே என்ன? அதனாரே நான் உங்க அண்ணி பேசுறேன். என்னவே யாரா சவுண்டா பேசுற மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அன்பு, நீ போ, எனக்கு டவர் வேற கிடைக்கல, நான் வெளியில போய் பேசிட்டு வரேன். இப்போ அண்ணனுக்கு காஃபி எடுத்துட்டு வாடாம்மா. ஆமா அன்பு, வீட்டில் இருக்கிறவங்களா எங்க? நந்துக்குட்டி எல்லாரையும் கார்டனுக்கு கூட்டு போயிருக்கா. ஈசியக்கா, பாட்டி, தாத்தா எல்லாரும், அத்தை மாமாலாம் அங்கே ஹாலில் இருந்தாங்க. அப்புறம் வசந்த் மாமா, அஸ்வின் மாமா, டாக்டர் எல்லாம் ட்ரெஸ் மாற்ற போனாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுலேருந்து கதை அடிச்சிட்டு இருந்தாங்களா, அதனால இப்போ தான் குளிச்சுட்டு வரேன்னு போயிருக்காங்க எல்லாரும். சரிடாம்மா, நீ போய் அண்ணனுக்கு காஃபி எடுத்துட்டு வா. ஏய், என்னடி இங்கே தானே இருக்கேன், நேராக வந்து பார்க்க வேண்டியதுன்னு எதுக்கடி கால் பண்ணுறேன்? அப்படிலாம் வர முடியாது மாமா, நேரில் வந்தனா அப்புறம் நினச்சதை செய்ய முடியுமா? ஒழுங்கா வெளில வந்து பேசுவா. ரூமில் தானே இருக்கேன். நான் வெளியிலலாம் வரமாட்டேன், நீ ரூமுக்கு வா. ஏய், ரூமுக்கு எப்படிடி வர முடியும்? அன்பு காஃபிக்கு எடுத்துட்டு வரேன்னு போயிருக்கா, வந்துருவான். ஏன் நல்லா ரூமுக்கு வர முடியாது?
அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ அருள் மாமா அக்ஷயாவை பக்கம் ரூமுக்கு வரணும். மாட்டிக்குண்டி. சரி, ரூமுக்கு வந்தா நீ கேட்டதை கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். சரி வேணாண்ணா போ. ஆனா நேரம் பார்த்து சோதிக்கிறல்ல நீ. பேசிக்கிட்டே இருக்காத மாமா, வரி என்ன போ. ஏய் மாட்டினா மொத்தமா அன்னைக்கு அவனுங்க தான் வச்சு செஞ்சானுங்க, இன்னைக்கு குடும்பமே வச்சு செஞ்சிருண்டி. ஷோ, தெரிஞ்சு கொடுக்கறதுல மொத்தத்தில் ஏதாவது கிக் இருக்காயா? எல்லாருக்கும் தெரியாம இப்படி மறைஞ்சு கொடுக்கறதுல தான் கிக்கே இருக்கு. ஒழுங்கா இப்ப பாரு, இல்லைன்னு வச்சுக்கோயேன் ஹாலில் வந்து உன் தங்கச்சி முன்னாடி கிஸ் பண்ணிடுவேன். ஏய் சும்மா ரெடி வரேன். ஆனா மாட்டினு வச்சுக்கோயேன் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும். அன்னைக்கு மாதிரி கோத்து விட்டு போனேன் அப்புறம் அவ்வளவுதான். ஷோ, கருவப்பையில வாய முதல்ல. ஏய் இப்ப கூட பிரச்சனை இல்லை, நான் போறேன்டி, எனக்கு கிஸ்ஸே வேணாம். சரியான பயந்தாங்கொழின்னு, சரியான பயந்தாங்கொழி. ஷோ, ஒழுங்கா உள்ள வாயா. சரி வரேன். தாப்பா போடல ஓப்பன்ல தானே இருக்கு ரூமு. ஆமாயா வா. ஏய் எதுக்குடி இப்ப உள்ள கூப்பிட்டேன்? என்னையே இப்படி உதற, இந்த நீ அன்னைக்கு கிஸ் வேணும்னு கேட்டேன். பாவம் நான் வேற உன்னை மாட்டி விட்டுட்டேன். அதனால தான் சரி போன பதே கருவப்பையில ஒரு கிஸ் கொடுக்கலான்னு கூப்பிட்டேன். எனக்கு கிஸ் கூட வேணான்னு தோணுது. இருக்கிற நிலைமையை பார்த்தா நான் போட்டான். ஷோ, எதுக்கு எப்ப பயந்து சாவறேன்? உங்களை பிளான் நானே தைரியமா நிக்கிறேன். நீ நிப்ப உன் வீடு உனக்கு என்ன, உன் ரூம்ல நீ நிக்கிற, நான் தானே தேவையில்லாம உன் ரூம்ல வந்து நிக்கிறேன். அதனால எனக்கு தான் பயமா இருக்கணும். பேசுற பேச்சுக்கு ஒன்றும் இல்லை போ. போட்டா போயா, அந்த பயந்து சாவறல்ல, உன் மூச்சை பார்த்தாலே எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. இந்த நிலமையில கிஸ் வேற. நீ போ. போயிட்டு வண்டி. இப்போன்னு தான் நான் சொல்றேன். உன்னை பார்த்தா எனக்கும் கிஸ் பண்ற மைண்ட்லாம் இல்லை. அதனால போ. அப்புறம் எதுக்கு கூப்பிட்டேன்? வாரியான்னு செக் பண்ண. பரவாயில்ல, வர தைரியம்லாம் இருக்கு. அதான் நீ போ. அடி பாவி. யோ, நான் உண்மையாகவே தான் கூப்பிட்டேன். ஆனால் நீ இருக்கிற பதட்டத்தை பார்த்தா எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் நீ போ. அப்படிலாம் விட முடியாது. மாமா, நான் சும்மா தான் சொன்னேன். நீ போ. வாரியா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான். வரியா இல்லையான்னு நீ டெஸ்ட் பண்ணதும் போதும், நான் வந்ததும் போதும். சைலண்டா என்ன இன்னைக்கு கொடுத்தே தருவேன். வேணாமாம்மா, வேணாமாம்மா, நான் சும்மா சொன்னேன். நான் நிஜமா தான் சொல்றேன். கம்மன் ரெடி. நான் போகிறேன். தயவு செஞ்சு கொத்தாதடி. இடுப்புலேருந்து கையெடு மாமா. அக்ஷயாவே என்னோட ப்ராப்பர்ட்டி தான். அப்படி இருக்கும்போது இடுப்பு மட்டும் எனக்கு சொந்தம் இல்லையா? இன்னும் ப்ராப்பர்ட்டியெல்லாம் ஆகலை. அதெல்லாம் ஆகிட்டா யார் தடுத்தாலும் அக்ஷயா தானே என் பொண்டாட்டி. ஆறுல தானே அக்ஷயா புருஷன். ஆமாம். இன்னைக்கு எல்லாரும் ரூம்ல இருக்கானுங்களாம் ஃப்ரெஷ் ஆக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள என் பொண்டாட்டி நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆக்கிட்டு போயிடுறேன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆமா தொட்டா மாதிரி தான் இருக்கணும். மாதிரி இல்லாம இருந்தாதான் தப்புன்னு மாதிரியா இருக்கிறது கரெக்டு தான். வேணாம், சும்மா மாமா தைரியத்தை டெஸ்ட் பண்ணேன். இப்போ மாமா தைரியத்தை தான் நீ டெஸ்ட் பண்ண போற. சரி கம்முன்னு நான் மாட்டுக்கும் ஒரு கிஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். என் தங்கச்சி வர காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து தேடுவா. கவிதை ஓவியம் மூன்றும் சேரும் ஓரிடம் கண்டேன் பெண்ணே நான் உன்னிடம். பெண்ணெல்லாம் பெண் போல இருக்க நீ மட்டும் என் நெஞ்சை மயக்க பூமிக்கு வந்தாய தேவதை போலவே. அடடா என்ன பொண்டாட்டி மாமா தைரியம் ஓகேவா? ஓகே தான், ஆனால் ஓவரா பண்ணுற தெரியுமா? கிளம்பு. நீ தானடி வான்னு சொல்லி உசுப்பேத்தி விட்டேன். அப்புறம் ஓவரா பண்றேன் அப்படின்னு சொன்னா பண்றது பண்றோம், ஓவரா தான் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நீ இடுப்புலேருந்து கையெடு மாமா. ஏய் நான் பிடிக்கிறதுக்காக தாண்டி இந்த இடுப்பு. சொல்லு, நான் பிடிக்கிறதுக்காக தானே இந்த இடுப்பு, வேற எதுக்கு? அண்ணா, அண்ணா எங்க போச்சு இந்த அண்ணா? மாட்டிக்கிட்டியா? அண்ணா எங்க போச்சு இந்த அண்ணா? காப்பி எடுத்து வர உட்காரன்ட்டு தானே போனேன். இப்ப இப்படி நான் வெளில போறது? அது இடுப்பு பிடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்னு. ஏய் அக்ஷயா நீ போடி ஃபர்ஸ்ட் வெளில, நான் அதுக்கப்புறம் வரேன். மாமா, எனக்கு இன்னும் இப்போ இன்னொரு கிஸ் கொடுக்கணும் போல இருக்கு. சோதிக்காதடி. சரி சரி, பார்க்க பாவமாக தான் இருக்கு கருவப்பையில. அதனால நான் போயிட்டு அன்பழகி அண்ணியை டைவர்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வெளியில் சீக்கிரமாக வந்துடுறேன். தேங்க்ஸ் டி பொண்டாட்டி. கருவப்பையிலே ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. போதும் கையெடு, நான் போகிறேன். காப்பி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போனேன். எங்கே போனேன்? அன்பா அதான் ஒரு ஃபோன் வந்துச்சுன்னு சொன்னாலடா, அதான் பேசிட்டு வரலான்னு போனேன். ஆரியா மாமா, நீ வெளியில இல்லையே. நான் வெளியில இருந்து தான் வரேன். நான் உன்னை பார்த்த மாதிரி தெரியலையே. நீ வெளியில எங்க நின்னு ஃபோன் பேசின? நந்துமா வானா சாமி, மாமா வெளியில நின்று தான்டா ஃபோன் பேசினேன். நீ பார்த்துருக்க மாட்டடா. இல்ல இல்ல, நான் பார்த்தேன். நீங்க வெளியில நிக்கல மாமா, போய் சொல்றீங்க அண்ணா. அண்ணா அப்புறம் எங்க போன? மாம்ஸ் மாட்டுச்சு. ஆமாண்ணா, நான் கூட ஹால்ல எல்லாம் பார்த்தனே, உன்னை காணமே. நானும் வெளியில பார்த்தேன், காணமே. ரூம் கிட்ட எல்லாம் கூட இருந்தேன், காணமே. மாமா ஐ லவ் யூ. சரி காஃபி எடுத்துட்டுமா? வேணாம் நீ, நானே போட்டு குடிச்சுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்ஷயா நீ நான் போட்டு தட்டுமா?
ஆகா நீங்களாச்சும் அக்ஷயான்னு கூப்பிடுங்க, அண்ணின்னு கூப்பிடாதீங்க. எங்க அண்ணனுக்கு ஒய்ஃபா வர போறீங்க, அப்புறம் எப்படி தானே கூப்பிடணும்? அதெல்லாம் வேணாம். இவங்க சொன்னா மட்டும் நாங்க கூப்பிடாம இருக்கணுமோ? எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, நாளை பின்ன உங்களை அண்ணின்னு கூப்பிடலாம், மரியாதை கொடுக்காம பேசுறாங்க இந்த நாத்தனாளுங்களே, சொல்ல மாட்டீங்களா? அப்படிலாம் சொல்ல மாட்டேன் தாய், அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அக்ஷயானே கூப்பிடுங்கண்ணா. ஆமா நீ சொல்லு, எங்க போன? நீ வந்ததுல இந்த நந்து குட்டி தேடிக்கிட்டு இருக்கா தெரியுமா? எங்க போன சொல்லு. கருவாப்பைய சிரிக்கிறான், ஏதோ பிளான் போட்டான் போலயே. நந்தங்கம் பேக்லாம் மாட்டிருக்கீங்க, ஏதுடா இந்த பேக் சூப்பரா இருக்கே, மாமாக்கு தரீங்களா? மாமா நல்லா கேட்டீங்கண்ணா, இந்த பேக் காட்டுறதுக்காக தான் நான் மாமாவை தேடிக்கிட்டு இருந்தேன். இந்த பேக் நல்லா இருக்கா? அச்சோ, இந்த பேக்கை காட்டுறதுக்கு தான் மாமாவை தேடினீங்களா? பேக் சூப்பரா இருக்கேன் நந்து குட்டிக்கு. மாமா உண்மையாவே சூப்பரா இருக்கா? இந்த Dress கூட தந்தாங்க தெரியுமா? சூப்பரா இருக்குடி தங்கம். இந்த Dress போட்டாலும் போட்டா இந்த பேக்கை வச்சுக்கிட்டு இவ பண்ற அளப்பற இருக்கே, அப்பாப்பா தாங்க முடியல. அந்த குட்டி ஓவரா தாண்டி பண்ற. ஆமா ஓவரா மட்டுமா பண்றா, எல்லா செட்டையும் பண்றா வர வர. மாமா பேக் சூப்பரா இருக்குல பாப்பாக்கு, அப்படியே எல்லார்கிட்டயும் காட்டணும்ல. காட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி நைட்டுக்குள்ள இந்த ட்ரெஸ் கழட்டிவே காட்ட மாட்டியா? நான் கழட்டிடுவேன், நைட் கழட்டிடுவேன். நான் தூங்கும்போது வேற ட்ரெஸ் போட்டா அம்மா தூங்க விடுவாங்க. இந்த ட்ரெஸ்ஸை அம்மா போடக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஆடம் பிடிச்சி போட்டேன் தெரியுமா? இந்த ட்ரெஸ் தான் பிடிச்சிருக்குன்னா இதே மாதிரி நிறைய ட்ரெஸ் எடுத்துருவோம் நாளைக்கு. ஆமா எனக்கு நிறைய ட்ரெஸ் வாங்கி தர போறியா அந்த மாதிரி? ஆமாண்டி தங்கம், நிறைய ட்ரெஸ் வாங்கி தந்துடலாம். அண்ணா அப்பா அம்மாலாம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க, நீனு வந்திருக்க? அப்பா அம்மா வரேன்னு சொன்னாங்களா? ஆமாண்ணா, என்னன்னு தெரியல, வரேன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாதேடா. தெரியல, அம்மா அப்பதான் ஃபோன் பண்ணாங்க, அப்பா அம்மா எல்லாரும் வராங்களாமா, ஏதோ கல்யாண விஷயமா பேசுறதுக்கு. அப்படியா? அப்பா எதுவும் சொல்லலையே. சரிண்ணா, கால் பண்ணி கேளு. நீனு கிளம்ப தேவையில்ல, இங்கே இருந்துட்டு கொஞ்சம் பொறுமையா போலாம்ல. ஸ்ரீநிதி ஆனா அங்க போயிட்டாலே அவ தனியா இருப்பாள்ல. அப்பத்தானா இருக்குல்லண்ணா, அப்பத்தா கூட இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா அப்பத்தா தான் இருக்காங்களா வீட்டில். சரிடாமா, முதல்ல நான் அப்பாவுக்கு கால் பண்றேன், என்ன சொல்றாருன்னு பாக்குறேன், அதுக்கப்புறம் எப்படின்னு முடிவு பண்ணி பண்ணேன். சரிண்ணா. எப்படி நான் எதுக்கு வந்தேன் சொல்ல? அதான் சொன்னனே, புக்கு கொடுக்க வந்தீங்கண்ணே. புக்கு கொடுக்க தான் வந்தேன், ஆனால் புக்கு கூட இன்னொன்று கொடுக்க வந்தேன். புரியல. என் பட்டர்ஃப்ளை லாஸ்ட்டாக என்கிட்ட பேசிட்டு போகும்போது என்கிட்ட ஒன்று கேட்டாலே. நான் என்ன கேட்டேன்? என்ன கேட்டீங்க? நீங்கள் தான் சொல்லணும். நான் எதுவும் உங்களை கேட்கலாம். ஏய் நல்லா யோசிச்சு சொல்லு, நீ கேட்டதுனால தான் நான் கொடுக்க வந்திருக்கேன். நான் எதுவும் உங்களை கேட்கல. அப்படியா? சரி அப்போ வேணாம்ல. நான் தான் எதுவும் கேட்கலையே, எனக்கு ஞாபகம் இல்லை. டைம் எடுத்து நல்லா யோசிச்சு சொல்லுங்க, என்ன கேட்டீங்க சீனியர் கிட்ட? என்னோட தேர்ட் கிஃப்ட். ஞாபகம் வந்துருச்சா? ஸோ தேர்ட் கிஃப்ட் கொடுக்கலான்னு தான் வந்தேன். நான் எவ்வளோ தைரியம் உங்களுக்கு? லவ் பண்ணுறது முடிவாயிடுச்சு, ஸோ தைரியம்லாம் வந்து தானே ஆகணும். பயந்தா வேலைக்கு ஆகுமா என்ன? ஏன் வைஷு, காஃபியில் சுகர் இருக்கான்னு பார்க்குறியா? சுகர்லாம் கரெக்டாக தான் இருக்குது, தேவையில்லாமல் ட்ரை பண்ணாதீங்கண்ணா. இதெல்லாம் ஓல்டு காமெடி. ஓல்டு காமெடியாக இருந்தாலும் பட் கோல்டு மூமெண்ட்டாக அந்த மாதிரி விஷயம் தான் வந்து நிற்கிது. ஸோ என்னோட காஃபியில் நீ சுகர் இருக்கான்னு பார்க்க தேவையில்ல, பட் உன்னோட காஃபியில் வேணும்னா நான் சுகர் இருக்கான்னு பார்க்கவா? நான் எங்கள் அண்ணனை கூப்பிடவா? வேணாமா வேணாம், நம்ம வந்த விஷயத்த பேசுவோன்னே. இந்த பயம் இருக்கட்டும். ஏய் பயந்துட்டேன்னு நினச்சியா? அப்படிலாம் கிடையாது, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் என்ன வேணாலும் பண்ணிட்டு போவேன், புரியுதா? ஸோ இதுக்கெல்லாம் ஆசைறாள் கிருஷ்ணா கிடையாது. பாவம் புள்ள, சின்ன பிள்ளையா இருக்கே, பயந்து போயிருக்கே, லவ் பண்ணுறதுக்குலாம் இன்னும் ரெடி ஆகலே அப்படின்றதுனால அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கேன். இந்த மாதிரிலாம் அண்ணனை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டீங்களா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா வேறு மாதிரி ஆகிடும் பார்த்துக்கோ. இவ்வளோ வாய் பேசுறீங்களா? எனக்கு பேச தெரியாதுன்னு உனக்கு யார் சொன்னா? இல்லை, காலேஜில் சீனியர்னா படிப்ஸ்ன்னு மட்டும்தான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி ரவுடி சவாலெல்லாம் பார்த்தது கிடையாது, வாய் பேசின்னு பார்த்தது இல்லையே. பார்த்ததில்லன்னு சொல்லு, நான் பண்ணாத ரகலையே கிடையாது. காலேஜில் போய் ஹிஸ்ட்ரியை விசாரிச்சுட்டு வாங்க, ஊருக்குள்ளே அப்படியே அமைதியாக போயிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அது சரி. சரி, தேர்ட் கிஃப்ட் என்னவா இருக்கும்னு கெஸ் பண்ணிட்டியா? நீங்கள் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறீங்க, ஆனால் அந்த gift எல்லாம் அழகாக தான் இருக்குது. நானுமே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன், தேர்ட் கிஃப்ட் என்னவா இருக்குன்னு. லவ்மா லவ், என் வயசு மேலே நான் வச்சிருக்கிற லவ் தான் கிஃப்டாக அவுட்புட் வந்துட்டு இருக்கு. ஸோ லவ் பண்ணால் இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் வரும். நீயும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணு, எனக்கும் கிஃப்ட் கொடுக்கணும்னு உனக்கு தோணும். கிஃப்ட் கொடுச்சிட்டிங்களா? குடிச்சிட்டேன். கிஃப்ட் கொடுத்துடலாமா? நீங்கள் வரும்போது புக்ஸ் மட்டும் தானே எடுத்துகிட்டு வந்தீங்க, gift எது நான் கையில் பார்க்கலையே. அந்த புக்ஸ் கூட தான் கிஃப்ட்டும் இருக்குது. ஸோ அதான் டேலண்ட்டு. ஃப்ராட் தானே பண்ணுறீங்க தெரியுமா? லவ்வில் ஃப்ராடுத்தனம் பண்ணியே ஆகணும். நல்லவனாக இருக்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோயேன், லவ் பண்ண முடியாது. அது சரி. என்ன இது? என் பட்டர்ஃப்ளை டைப் கொடுக்க தானே போகிறேன், அவள் ஓப்பன் பண்ணி பார்க்க தானே போகிறா. நான் அதுக்கு முன்னாடி என் பட்டர்ஃப்ளை ஸ்மைல் பண்ணணும். பட்டன் பேசுகிறதும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்கிறதும் தான் என் பட்டர்ஃப்ளையோட ப்ளஸ்ஸு. அதனால் என் பட்டர்ஃப்ளை ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் இந்த கிருஷ்ணாவுக்கு பிடிக்கும். போதுமா? இப்போ தான் பார்க்க பட்டர்ஃப்ளை இன்னும் க்யூட்டாக இருக்கா.
ஆமாம், பட்டர்ஃப்ளைன்னு கூப்பிடுறதுலாம் கரெக்டு தான். பட்டர்ஃப்ளைன்னு கூப்பிடுறதுக்கு ஏற்ற மாதிரி எப்போ எந்த gift கொடுத்தாலும் சரி, எப்போ எது பண்ணாலும் சரி, அதில் பட்டர்ஃப்ளை இருக்கிற மாதிரியே பண்ணுறீங்களே. இப்போ கூட இந்த gift பேக்கிங்லேருந்து gift உள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் gift பேப்பர்லேருந்து அது மேலே ஒட்டியிருக்கிற ஸ்டிக்கர் வரைக்கும் பட்டர்ஃப்ளைல கொடுக்குறீங்க. உண்மையிலே அவ்வளோ பிடிச்சிருக்கா? ஆமாம், பட்டர்ஃப்ளையா அவ்வளோ பிடிச்சிருக்கு. பட்டர்ஃப்ளையை பிடிச்சிருக்கா இல்லை? பாரா, என் பட்டர்ஃப்ளை எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறானே. எனக்கு என் வைஷுவை பிடிச்சதுனால தான் அந்த பட்டர்ஃப்ளை ஞாபகமே வந்தது. ஸோ என் வைஷு கேரக்டரில் தான் அந்த படபடன்னு இருக்கிற பட்டாம்பூச்சி நான் பார்த்தேன். அதனால் என் வைஷுவை தான் எனக்கு பிடிக்கும். எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. நீங்கள் ஒரு சில டைம் மெச்சூர்டாகவும் பேசுகிறீங்க, சில டைம் ஒரு மாதிரி பேசுகிறீங்க. எனக்கு எதுவும் ஃபீல் ஆகுது. பட் என்ன சொல்கிறது? நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம், கிஃப்ட்டை வாங்கிக்கோங்க. இப்படி கிட்ட வந்து உட்காரலாமா? உட்காரலாம். இந்தாங்க கிஃப்ட்டை. இல்லை என்ன இருக்கு? உள்ள என்ன இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் கையில் வச்சிருந்தப்ப ஐடியா இல்லை. பட் நான் கையில் வச்சிருக்கும் பொழுது எனக்கு எதுவும் ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி தான் தோணுது. சரி, ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரியே தோணுட்டோம். ஆனால் வைஷோட ஃபோட்டோ எனக்கு எதுமா? டிஃப்ரெண்ட்டாக எழுதிருக்கீங்க. டு யூ ஃப்ரம் மீயா? ஆமாம், உனக்கு தானே கிஃப்ட் கொடுக்குறேன், நான் தானே கொடுக்குறேன். அப்புறம் அப்படிதான் சொல்ல முடியும். ஓப்பன் பண்ணவா? அப்போ ஃபோட்டோ ஃப்ரேம் இல்லைன்னு சொல்கிறீங்க? ஃபோட்டோ ஃப்ரேமாக கூட இருக்கலாம்னு சொல்கிறேன். பட் வைஷோட ஃபோட்டோ எனக்கு எப்படி கிடைச்சதுன்னு நான் கேட்குறேன். தெரியலையே, இருங்க நான் ஓப்பன் பண்ணுறேன். ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக வேற இருக்கு. அது சரி. அற்றை போலே கனவில் என்னை தழுவியதென்ன, ஆதிரவில் தூக்கத்தை கலைக்கும் பூவே உந்தன் முகவரி என்ன, மெதுமெதுவாய் முகம் காட்டும் பௌர்ணமியே ஒளியாதே, பெயரை கூட சொல்லாமல் என் உயிரை பிழிய. பிடிச்சிருக்கா? இந்த ஃபோட்டோஸ்லாம் எப்போ எடுத்தீங்க? அதான் ரைட் பண்ணியிருக்கனே, என்னவள் எனக்குள் வந்த தருணங்கள். அந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ நீ ஊஞ்சலில் உட்காந்துருக்கல, நீ ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு வந்த. ஸோ நம்ம நல்லா பேச ஆரம்பித்து ஃபஸ்ட் டைம் நீ எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ நான் உன்னை ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருந்தேன். நம்ம ஏன் இவ்வளோ டீப்பாக பார்த்துட்ருக்கோம், நோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி எனக்கு சைட் அடிக்கிற மாதிரியும் தோணுச்சு. அதான் உனக்கே தெரியாமல் கையில் வச்சுருந்த மொபைலில் லைட்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். பட் அது இப்போ யூஸ் ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. தி நெக்ஸ்ட் மூமெண்ட் மழையில் நின்றுட்டு இருந்த பூமாரி அன்னைக்கு காலேஜ் வரல, நீ மட்டும் உங்கள் அண்ணாவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபோன் யாருக்கும் போகல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ உன் கூட வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அந்த இடி மின்னல் மழையில் அந்த இருட்டுக்குள்ளே நீ மட்டும் என் கண்ணுக்கு ரொம்ப வெளிச்சமாக தெரிஞ்ச மூமெண்ட். கீழே இருக்கிற ஃபோட்டோ நான் அஸ்வின் அண்ணா மாடியில் அன்னைக்கு ஃபீவர்னு படுத்துட்டு இருந்தது தானே? ஆமாம், ஃபீவர்னு படுத்துட்டு இருந்தது தான். என்கிட்ட எங்கள் அண்ணா ஸ்ரீ வந்து ஒரு ஃபைல் கொடுக்க சொன்னான். ஸோ எப்படா உன்னை பார்க்க வர்றதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா முத நாள் வேறு மழையில் நனைஞ்சிட்டியா, அதனால நீ எப்படி இருக்கான்னு பார்க்கணுன்னு தோணுச்சு. என்னன்னு தெரியல, நைட்டு ஃபுல்லாக உன்னை பார்த்த ஞாபகம் என் மனசுக்குள்ளே ஏதோ பண்ணிகிட்டே இருந்துச்சு. மார்னிங் உன்னை பார்க்க வரலான்னா ரீசன்ட் என்னப்போ தான் எங்கள் அண்ணாவே போய் ஃபைலை கொடுத்துட்டு வான்னு சொன்னான். ஃபைல் கொடுக்க வரும்போது குட்டி குழந்த மாதிரி உங்கள் அண்ணன் மடியில் படுத்து நீ தூங்கிட்டு இருந்தேன். எனக்கு அந்த மூமெண்ட்டை மிஸ் பண்ணணும்னு தோணலை. ஸோ அதுவும் கேமராவில் ஜூம் பண்ணி எடுத்த ஒரு மூமெண்ட். இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா இல்லையா? எனக்கே தெரியாம என்ன ஃபோட்டோஸ் எடுத்து வச்சிருக்கீங்க. நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்தப்பெல்லாம் நமக்கு கல்யாணம்னு பேசல தானே? கல்யாணம்னு பேசலன்றதை தாண்டி எனக்கு அப்போல்லாம் காதலுமே வரலமா. என் கண்ணுக்கு என் பட்டர்ஃப்ளை மூக்கு மூலியமாக தெரிஞ்சிட்டு இருந்தா. ஸோ எனக்குள்ளே ஏதோ வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினா. இது நீங்கள் எனக்கு கிளாஸ் எடுத்தப்ப நான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தது தானே லாஸ்ட் இமேஜ்? ஆமாம், அந்த மூமெண்ட்டு தான். இப்படிலாம் ஃபோட்டோ எடுக்கிறீங்க எனக்கே தெரியாம? அதெல்லாம் அப்படிதான், சைட் அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா சைட் அடிக்கணும். லாஸ்ட்டாக நீ படிச்சுட்டு இருந்தப்போ நான் உனக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். பட் நீ படிச்சுட்டு தான் இருந்த. எனக்கு என்னவோ உன்னை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுச்சு. அன்றைக்கி என் மனசில் ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஒரு தாக்கம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன். இது லவ்வா? ஸோ நம்ம ஏன் இவ்வளோ பார்க்குறோம், இவ்வளோ பார்க்கும்போதெல்லாம் நம்மளுக்கே ஒரு மாதிரியான மாற்றம் வருது அப்படின்றதெல்லாம் நான் ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டு இருந்தது மூமெண்ட்டை. ஸோ இந்த 4 ஃபோட்டோஸுமே என்னவள் எனக்குள் வந்த தருணங்கள். என்னால் மிஸ் பண்ணவே முடியலன்றதுனால தான் அந்த மூமெண்ட்டெலாம் ஃபோட்டோ எடுத்து வச்சேன். ஆனால் நீ சொல்கிற மாதிரி அப்போ எனக்கு தெரியாது நீ தான் என்னோடய ஃப்யூச்சராக இருக்க போகிற, நீ தான் என்னோட என்னவளாக இருக்க போகிறேன்னு. ஆனால் நீ என் மனசுக்குள்ளே அப்போவே வந்துட்டு தான் வயசு போயிட்டு இருந்த. இந்த ஃபோட்டோஸ்லாம் இவ்வளோ நாள் மறைச்சி வச்சுருந்தேன். பட் இதுக்கப்புறம் மறைச்சி வைக்க தேவையில்ல, என் பட்டர்ஃப்ளைக்கிட்ட கொடுக்கலான்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் எடுத்துகிட்டு வந்தேன். பிடிச்சிருக்கா? இவ்வளோ தூரம் ரசித்து பேசுகிறீங்க. நீங்கள் ரசித்து பேசுகிற அளவுக்கு, லவ் பண்ணுற அளவுக்கும் நான் என்ன பண்ணலாம் எனக்கு சீரியஸாக தெரியல. இந்த ஃபோட்டோஸ்க்கெலாம் இப்படி ஒரு விளக்கம் கொடுப்பீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவும் இல்லை. பிடிச்சிருக்கு. இதெல்லாம் இப்போ உங்ககிட்ட பேசணும்னு யோசித்த விஷயம் இல்லை, அப்போவே யோசித்த விஷயந்தான். பட் இது காதலாக மாறப்போகுது, கல்யாணத்தில் முடிய போகுதுன்னு நானும் யோசிக்கல.
நான் இந்த அளவுக்குலாம் உங்களை நோட் பண்ணி பார்த்தது கிடையாது. சொல்லப்போனால் நீங்கள் பேசுகிற மாதிரிலாம் எனக்கு பேசவும் தெரியாது. நீங்கள் பேச பேச தான் இதெல்லாம் லவ் இப்படிலாம் பேசணும் அப்படின்றது எனக்கு தெரியுது. என் பட்டர்ஃப்ளை இப்படிலாம் பேசணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலையே. லவ்வில் 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க பேசினா தான் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோயேன். நானே என் பட்டர்ஃப்ளைக்கு இப்படி பேசிட்டு போகிறேன். என் பட்டர்ஃப்ளை திரும்ப இப்படிலாம் என்கிட்ட பேசணும்னு ஒரு அவசியமும் இல்லை. என் பட்டர்ஃப்ளையோட ஒரு மூமெண்ட்டையும் நான் ரசிக்கணும். ஸோ லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் லவ் பண்ணும்போது அதிகமாக லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னும் அதிகமாக லவ் பண்ணணும், அது மட்டும் தான் ஆசைப்பட்றேன். நான் பேசுகிறதுலாம் என் பட்டர்ஃப்ளை புரிஞ்சுக்கிட்டு என்னை பார்த்தாலே போதும். அவள் பார்க்குற அந்த மூமெண்ட்டுக்காக நான் பேசுகிறதுக்கு எவ்வளோ வேணாலும் ரெடியாக தான் இருக்கேன். இந்த பாவ மனசைய உசுப்பேத்துற கனவா கலையா எதில் வீழ்த்துற திமிரா அழகா என பாக்குற மொழியா விழியா எது பேசுற விதியா இது சதியா மடி சேருற. அப்போ இந்த புக்ஸ்லாம் என்ன பண்ணுறது? அந்த புக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வைஷு, சொல்லிட்டேன். புக்ஸ்க்கு எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு அதெல்லாம் நான் ரொம்ப ஆசைப்பட்டு படித்தது, நோட்ஸ் எடுத்தது, அதெல்லாம் கரெக்டு தான். பட் அந்த புக்கு தான் உன்னை டெய்லி நான் மீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. சீனியர் படிப்பில் கரெக்டாக இருப்பாருன்னு. ஆமாம், சீனியர் படிக்கும்போது கரெக்டாக தான் இருந்தார். ஸோ சீனியர் ஒய்ஃபும் படிக்கும்போது கரெக்டாக தான் இருக்கணும். ஸோ சொல்லிக் கொடுக்கும்போது நான் சீனியராக தான் இருப்பேன். சீனியர் தான் படிக்கும்போது சைட் அடிச்சிருக்காரு. ஃபோட்டோலேருந்தே தெரியுதே. சீனியர் சொல்லிக் கொடுக்கறதுல எதுவும் குறை வைக்கலம்மா, அழகாக தானே சொல்லிக் கொடுத்தாரு. ஸோ நீ படிக்க வேண்டியதான், சீனியர் ஒன்று சைட் அடிக்க வேண்டியதான். இதுக்கப்புறமும் கண்டுக்காம தான் இருக்கணும்னு, அப்போ தான் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடியாதுண்ணா, இதுக்கப்புறம் எப்படி எடுக்கிறீங்கன்னு பார்க்குறேன். பாருங்க, இதுக்கப்புறம் தான் இன்னும் த்ரில்லிங்காக இருக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. என் பட்டர்ஃப்ளை நோட் பண்ணுறாளா நோட் பண்ணலையா அப்படின்னு பார்த்துட்டே இருந்து என் பட்டர்ஃப்ளை என்னை நோட் பண்ணிக்கிட்டே இருந்து நான் தெரியாமல் எடுக்கிறேன் பார்த்தியா, அந்த ஒரு ஃபோட்டோ எவ்வளோ வேல்யூ ஆனதுன்னு எனக்கு தான் தெரியும். பட்டர்ஃப்ளை சொல்லுங்க. கொஞ்சம் கிட்ட வரலாமா? வேணாம். இன்னும் கொஞ்சம் மட்டும் என் பட்டர்ஃப்ளையை இன்னும் க்ளோஸ்அப்பில் பார்க்கணும். இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா இல்லையா? நகர்ந்து போங்க. சீனியர் இன்னும் 7 gift கொடுக்கணும். 7 gift முடித்தோடனே கல்யாணம் வச்சுக்கலாமா? அதுக்குள்ளலாம் வேணாம். பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. நீங்கள் தள்ளி உட்காருங்க. கொண்டா அப்படியே 2 கையால் உன் கண்ணத்தை பிடிச்சி அப்படியே பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது. குட்டி குழந்த மாதிரி இருக்கா, பேசுகிற இன்னசென்ட்டு, உன்னோட வாய்ஸு, உன்னோட பார்வை, உன்னோட இந்த மூக்கு, உன்னோட இந்த உதட்டு, உன்னோட இந்த சொடப்பட்டி கண்ணாடி, அப்புறம் எக்ஸ்ட்ரா நான் போகிறேன். போகிறேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன். இப்போ வேறு ஏதாவது பண்ணிட்டும் பார்த்துக்கோ. என்ன நீங்கள் பண்ணுவீங்க? சரியான ஆள் தானே, கை எடுங்க ஒழுங்கா. இப்போ பண்ண மாட்டேன்னு சொல்கிறியா? நீங்கள் எல்லாமே பண்ணுவீங்க, நான் ஒத்துக்கிறேன். நான் ஒன்றும் உங்கள்கிட்ட இப்போ போட்டி போடலாம் வரல. என்னை போட்டி போட வச்சு ஏன் வாயாலே சம்மதம் வாங்கலான்னு பார்க்குறீங்களா? இதுக்கெல்லாம் ஆசிர மாட்டேன்னு அந்த வயசு. ஒழுங்கா கையெடுங்க. இவ்வளோ ஸ்பீட்லாம் ஆகாதுன்னு. அதுவும் உங்கள் வாய்ஸு கேட்கும்போதே இதை பண்ணுது. ஒழுங்கா கையெடுங்க. பண்ணுதா? பண்ணணுமே, பண்ணணுன்றதுக்காக தானே பேசுறது. பாருங்க, உங்களுக்கு வீட்டுக்கு வந்திருக்கிறப்ப இவ்வளோ தைரியம் என்ன? யார்கிட்ட வந்தால் என்ன பண்ணுவீங்க? என்ன வருங்க? கொஞ்சம் தான் பாதி மடியில் தூக்கி உட்கார வச்சிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் உட்கார வச்சிட்டிங்கன்னா டோட்டலாக நான் உங்கள் மடியில் வந்து உட்காந்த மாதிரி இருக்கும். என்ன வருங்க? ஏய், உங்கள் அண்ணன் மடியில் படுத்து தூங்குவேன். உங்கள் அண்ணன் மடியில் உட்காந்துருப்பேன். கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், என் மடியில் உட்காந்துருக்க மாட்டியா? சொல்லு, என் மடியில் படுத்து தூங்க மாட்டியா? கல்யாணத்துக்கு அப்புறம்னா இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். நான் இன்னும் கல்யாணம் பண்ணுறதுக்கே ப்ரிப்பேர் ஆகல, காதலிக்கவே ப்ரிப்பேர் ஆகல. அதை விட்டுட்டு இவர் அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்காருப்பா. அப்படிதான்ப்பா போவார். எப்போவுமே என் பட்டர்ஃப்ளை ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் அப்படியே நெஞ்சில் சாஞ்சிட்டு போயிட்டு வா. இன்னைக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க போல், அதை நானே காலத்தில் இறங்கிட்டேன். தானா சீனியர், கை எடுங்க. நான் ஒன்றும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரிலாம் பேசல, அட்வான்டேஜ் எதுவும் பண்ண மாட்டேன். என்னோட ஆசைலாம் என் பட்டர்ஃப்ளை தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு டைம் என் நெஞ்சில் சாஞ்சிட்டு போயிடணும். முடியாது. பட்டர்ஃப்ளை முடியாது, நான் வருங்கன்னு சொல்லிட்டேன். சும்மா தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அமைதியாக பேசினா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? ஒழுங்கா நான் வருங்க சொல்லிட்டேன். தேவையில்லாத வெள்ளம் பார்க்காதீங்க. இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்புறம் கத்த நினச்சிக்கோங்களேன், தேவையில்லாமல் அசிங்கமாக்கிடும். சாரி. இல்லை, நீங்கள் டச் பண்ணோன்னே. எல்லாருக்கும் இருக்கிற நார்மல் ஆசை தான் வைஷு, எனக்கும் இருக்குது. நான் அதை தாண்டி எந்த அட்வான்டேஜும் உங்ககிட்ட எடுத்துக்கல. பட் இதுவே உனக்கு புரியலன்னா நான் என்ன பண்ணுறது? வேலைக்கு போகலான்னு நினச்சாலும் முடியல. கிட்ட வந்தாலும் இந்த மாதிரி ஒரு சில அட்வான்டேஜஸ்லாம் எடுத்துக்க வேண்டியதாக வருது. உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி வருது. நீ பேசுகிற வார்த்தைலாம் நீ எப்படி பேசுகிறேன்னு எனக்கு புரியல வைஷு. அசிங்கமாக்கிட்டோம் அப்படின்னா சொல்லு, என்ன அசிங்கமாக்கிட்டோம்? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அப்படி இருக்கும்போது நீ இப்போ கத்துறது அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்கிறதுலாம் நல்லா இருக்கா? இல்லை, அது வந்து நான் உன்னை எவ்வளோ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன் வைஷு. ஆனால் நீ என்ன மதிக்கலைனாலும் பரவாயில்ல, என் உணர்வையாச்சும் மதிக்கணும். எனக்கும் இதெல்லாம் விளையாடுத்தனமாக பண்ணுற பேசுகிற அப்படின்னு தான் தோணுது. பட் ஒரு சில வார்த்தை அதையும் தாண்டி மனசுக்குள்ளே காயப்படுத்துது. நான் உங்ககிட்ட சும்மாலாம் பேசல வைஷு, ரொம்ப உணர்வுபூர்வமாக எனக்குள்ளே அந்த காதலை தான் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதை தாண்டி நான் வேறு ஏதாவது அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேனா சொல்லு? இது வரைக்கும் வேறு ஏதாவது அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேனா? லவ் பண்ணுற பொண்ணு தோளில் சாய்ச்சி வச்சுக்கணும்னு ஆசைப்படுறது தப்பா?
இல்லை இந்த ஆசை கூட பாடக்கூடாதான்னு. சீனியர் ஆனால் வீடு பாருங்க. வேணாம் நீ போ. நான் gift கொடுக்க வந்தேன், கொடுத்துட்டேன். புக்ஸ் கொடுத்துருக்கேன், நீயே பாடி. எனக்கு நீ தெரியாமல் பண்ணது போக இப்போ நீ தெரிஞ்சு பண்ணுற மாதிரி இருக்கு. சொல்ல அசிங்கப்படுத்திடுவேன்லாம் சொன்னோம். அது வேர்டுக்கு என்ன மீனிங்க? நான் தப்பானவனா? ஐயோ நீங்க வேற வேற மாதிரி யோசிக்கிறீங்க. நீ தான் வேறு மாதிரி யோசிச்சு இப்போ வார்த்தையை விட்டுருக்க. சீனியர் சொன்னா புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றேன்ல. முடியாது வைஷு, இந்த டைம் நான் புரிஞ்சுக்க மாட்டேன். யார் எது சொன்னாலும் சரி, நீ பேசுறது தப்பு தான். என்னை அசிங்கப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்கிற அப்படின்னா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? என்கிட்ட என்ன தப்பாக நடந்துக்கிட்டேன் இது வரைக்கும்? இல்லை இப்போ தான் நான் என்ன தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணேன்? நீ என் நெஞ்சில் சாயணும்னு ஆசைப்பட்டேன், அதெல்லாம் தப்பா? அதுவும் லவ் பண்ணுற பொண்ணு கூட கிடையாது, கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுன்னே வச்சுக்கோயேன். அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த உரிமை இல்லையா? சரி நான் தான் தப்பா பேசிட்டேன், சாரி. யாரும் சாரி சொல்ல தேவையில்ல, எந்த சாரியும் எனக்கு தேவையில்ல. சரி வராது, சமாதானப்படுத்திடுவோம். சீனியர் ப்ளீஸ் இங்க பாருங்களேன். நான் போகிறேன், பாய். சீனியர் கையெடு வைஷு. அந்த பக்கம் தண்ணி. இந்த அப்படி இந்த அப்புறம் போடி. சீனியர் சீனியர் ஐயோ ஐயோ. இப்பவே போவாதீங்கன்னு சொன்னல. போகக்கூடாதுன்றதுக்காக நீ சொல்கிறேன்னு நினச்சிட்டு போனேன். எனக்கு எப்படி தெரியும்? எந்திருங்க. எதுக்கடி அப்படி சொன்னேன்? என்ன சொல்லுடி, எதுக்கு அப்படி சொன்னேன்? ஒழுங்கா எந்திரிங்க, சொன்னதுக்கு தான் அந்த மாதிரி தானே இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எந்திரிங்க. ஏய், நீ சொன்னதுக்கு தகுந்த மாதிரிலாம் நான் எதுவும் பண்ணலன்னா ஃபர்ஸ்ட் அதை மைண்டில் வச்சுட்டு பேசு. நீ சொன்னது வேற. ஆமா நான் சொன்னது வேற, இப்ப இவர் நடந்துக்கிறது வேற. என்ன எந்திரிங்கன்னு சொன்னேன். வா அப்படியே எந்திரிக்கலாம். ஓவரா பண்ணுவா, எந்திரிடி. நீங்க முதல்ல எந்திரிங்க. இப்ப விட போறீங்களா இல்லையா? ஏதிரி என்ன பண்ணுவ? ஏதாவது சொல்லிட்டா கோவம் மட்டும் பாடுறீங்களா? விடுங்க. நான் உன்னை பிடிச்சிருக்கேன், நீ என்ன பிடிச்சிருக்க தானே? இப்ப அண்ணனை கூப்பிடுவேன். இப்படி பார்க்கலாம். அண்ணன் சாரிடி. என்னை நான் பெண்ணாக எப்பொழுதுமே உணரல, உன்னாலே பெண்ணானே எப்படி என தெரியல, விலகி இருந்திட கூடுமோ வைஷுமா அழுவாத. வைஷு தெரியாம பண்ணிட்டேன்டி, உணர்ச்சி வசப்பட்டேன்.